மேஷம் ராசிக்காரர்களே, இந்த தருணம் சாதாரணமான ஒன்று அல்ல. பல தலைமுறைகள் கடந்தும் மீண்டும் மீண்டும் நினைவு கூறப்படும் ஒரு சக்தி வாய்ந்த நேரம் இது என்று ஜோதிட அறிஞர்கள் கூறும் அளவுக்கு அரிதான ஒரு கால சுழற்சி உங்கள் வாழ்க்கையை தொட்டிருக்கிறது. 500 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வந்ததாக கருதப்படும் இந்த அதிசய சக்தி உங்களின் உள் ஆற்றலை எழுப்பி நீங்கள் நினைத்ததையும் தாண்டி வளர்ச்சி பெற வழி திறக்கக்கூடிய ஒரு அமைதியான மாற்றத்தை உருவாக்குகிறது. சில நாட்களாக உங்கள் மனதில் ஏதோ புதிதாக நடக்கப் போகிறது என்ற உணர்வு இருந்திருக்கலாம். காரணமே தெரியாமல் சில பழைய நினைவுகள் மீண்டும் மேலெழுந்திருக்கலாம். சிலருக்கு திடீரென எதிர்காலம் பற்றிய தீவிர சிந்தனை வந்திருக்கலாம். இவை அனைத்தும் இந்த காலத்தின் தாக்கமே என்று பலர் நம்புகின்றனர். மேஷம் என்பது தீயின் ஆற்றலை குறிக்கும் ராசி. தொடங்கும் சக்தி, முயற்சி, தைரியம் ஆகியவை இயல்பாகவே உங்களிடம் இருக்கின்றன. ஆனால் இப்போது அந்த சக்தி ஒரு புதிய திசையை நோக்கி திருப்பப்படுகிறது. இந்த நேரத்தில் உங்கள் சிந்தனைகள் வெறும் எண்ணங்களாக இல்லாமல் விதையாக மாறுகின்றன. நீங்கள் விதைப்பது நாளைய வாழ்வின் நிஜமாக உருவெடுக்க வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது. அதனால்தான் பலர் தவறாமல் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பற்றி பேசுகின்றனர். இந்த காலத்தில் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்வது. எதிர்மறையான எண்ணங்கள், பழைய பயங்கள், எனக்கால் முடியாது என்ற தடுக்கைகள், இவை அனைத்தையும் மெதுவாக விடுவிக்க முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு காலை எழுந்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய விரும்பும் நிலையை தெளிவாக மனதில் உருவாக்கிக் கொள்ளுங்கள். அது செல்வமாகட்டும், அமைதியாகட்டும், குடும்ப நலனாகட்டும், அதை நீங்கள் ஏற்கனவே பெற்றவரை போல உணர்ந்து பாருங்கள். இந்த உணர்வு தான் பலரின் கருத்தில் ஆற்றலை இயக்கும் முதல் படி. அடுத்து, சிறிய செயல்களை தவிர்க்காதீர்கள். பணம் சம்பந்தமான வாய்ப்புகள் சிறியதாக தோன்றினாலும் அவற்றை கவனமாக அணுகுங்கள். சில நேரங்களில் பெரும் வளர்ச்சி மிகவும் சாதாரணமான ஒரு முடிவிலிருந்தே ஆரம்பமாகும். ஒருவரிடம் பேசுவது, ஒரு திறனை மேம்படுத்துவது, அல்லது நீண்ட நாளாக தள்ளி போட்ட ஒரு முயற்சியை தொடங்குவது, இவை அனைத்தும் இந்த நேரத்தில் பலன் தரக்கூடியதாக மாறலாம் என்று பலர் நம்புகின்றனர். மேலும் உங்களின் உடல் மற்றும் சூழல் சுத்தம் முக்கியம் என கூறப்படுகிறது. உங்கள் வேலைப்பகுதி, உங்கள் வீடு, உங்கள் அன்றாட பயன்பாட்டு இடங்கள் இவற்றை ஒழுங்காக வைத்திருப்பது மனதின் தெளிவை அதிகரிக்கும். சிலர் இதை ஒரு சாதாரண பழக்கம் என்று பார்க்கலாம். ஆனால் பல பாரம்பரிய நம்பிக்கைகள் இதை ஆற்றல் ஓட்டத்தை சீராக்கும் வழியாக கருதுகின்றன. குறிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது அமைதியாக உட்கார்ந்து உங்கள் பயணத்தை நினைத்து பார்க்குங்கள். நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள்? இப்போது எங்கே இருக்கிறீர்கள்? எங்கே செல்ல விரும்புகிறீர்கள்? இந்த 3 கேள்விகளுக்கான பதிலை எழுதி பாருங்கள். எழுதும் செயல் தான் எண்ணங்களை உறுதியான நோக்கமாக மாற்றும் என்று பலர் அனுபவத்தில் கூறியுள்ளனர். இந்த அரிய காலத்தில் உதவி செய்வது, பகிர்வு செய்வது, மற்றவர்களுக்கு நல்லதை விரும்புவது போன்ற செயல்களும் முக்கியம் என பலர் கருதுகின்றனர். செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல, மன நிறைவு, மதிப்பு, உறவுகள், வாய்ப்புகள், இவை அனைத்தும் சேர்ந்து வரும்போது தன் வாழ்க்கை முழுமை பெறுகிறது. அதனால் சிறிய உதவிகளை கூட தவிர்க்காதீர்கள். யாருக்காவது வழிகாட்டுவது, உங்கள் அறிவை பகிர்வது அல்லது ஒரு நல்ல வார்த்தையை சொல்வது, இவையெல்லாம் உங்கள் பாதையில் நல்ல அதிர்வுகளை உருவாக்கும் என்று கூறப்படுகிறது. மேஷம் ராசிக்காரர்களின் இயல்பான தைரியம் இப்போது கட்டுப்பாடுடன் இணைந்தால் அது வெறும் முயற்சியாக இல்லாமல் திட்டமிட்ட முன்னேற்றமாக மாறும். இப்போது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நோக்கம் இருக்கட்டும். விரைவில் கிடைக்கும் பலனை மட்டும் எதிர்பார்க்காமல் நீண்ட நாள் நிலைத்திருக்கும் வளர்ச்சியை மனதில் வைத்து நடக்க முயற்சி செய்யுங்கள். பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல, அதை நிர்வகிப்பது முக்கியம். சேமிப்பு, திட்டமிடல், புதிய அறிவை கற்றுக்கொள்வது, இவை அனைத்தும் உங்களின் பாதையை வலுப்படுத்தும். இந்த நேரம் உங்களை சோதிக்கவும் செய்யலாம். சில சமயம் தாமதம், குழப்பம் அல்லது எதிர்பாராத மாற்றங்கள் தோன்றலாம். ஆனால் அவை தடையல்ல, பாதையை மாற்றி அமைக்கும் சின்னங்கள் என பார்க்கும் மனநிலை இருந்தால் நீங்கள் உடைய நம்பிக்கை தளராது. மேஷம் ராசிக்காரர்களே, இந்த காலம் உங்களை ஒரு பெரிய பயணத்திற்கு தயாராக்குகிறது என்று பலர் நம்புகின்றனர். உங்கள் உள்ளுணர்வை கேளுங்கள். உங்கள் முயற்சியை நிறுத்தாதீர்கள். உங்கள் கனவுகளை சிறியதாக நினைக்காதீர்கள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு நேர்மையான முடிவும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தொடர்ச்சியான முயற்சியும் உங்கள் வாழ்க்கையில் பெரும் வளத்தை உருவாக்கும் விதையாக மாறக்கூடும். அமைதியாக, உறுதியாக, தெளிவாக முன்னேறுங்கள். உங்கள் மனத்தில் நீங்கள் கட்டிய உலகம் ஒரு நாள் உங்கள் நிஜ வாழ்க்கையில் உருவாகும் என்ற நம்பிக்கையை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு தொடருங்கள். மேஷம் ராசிக்காரர்களே, பலருக்கு புரியாமல் அமைதியாக நடக்கும் மாற்றங்கள்தான் வாழ்க்கையின் திருப்பங்களை உருவாக்குகின்றன என்று கூறப்படுகிறது. இந்த காலத்தில் உங்கள் கவனம் வெளியில் நடப்பதை விட உங்களுக்குள் நடப்பதிலேயே இருக்க வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் தனிமையாக இருக்க விரும்பலாம், அதிகமாக பேசாமல் சிந்திக்க விரும்பலாம்,
பழைய முடிவுகளை மீண்டும் ஆய்வு செய்ய தோன்றலாம். இதெல்லாம் பலவீனம் அல்ல, அது உள்தெளிவின் அறிகுறி என்று பலர் நம்புகின்றனர். மனம் அமைதியாக இருக்கும்போது தான் உண்மையான தீர்மானங்கள் உருவாகின்றன. அதனால் அன்றாட வேகமான வாழ்க்கையிலிருந்து சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். நீங்கள் எந்த விஷயங்களில் நேரத்தை செலவழிக்கிறீர்கள், எந்த விஷயங்கள் உங்கள் ஆற்றலை வீணாக்குகின்றன, இதை புரிந்து கொள்ளும் நேரம் இது. இந்த காலத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் அதிகம் என கூறப்படுகிறது. நீங்கள் உங்களுக்கே சொல்லிக் கொண்டிருக்கும் வார்த்தைகள் கூட உங்கள் மனநிலையை மாற்றும். நான் முடியாது என்று சொல்லும் ஒவ்வொரு முறை நீங்கள் உங்கள் பாதையை குறைக்கிறீர்கள். அதே நேரத்தில் நான் முயற்சி செய்கிறேன் அல்லது நான் வளர்கிறேன் என்று சொல்லும் ஓது உங்கள் உள்ளுணர்வு வேறு விதமாக செயல்பட ஆரம்பிக்கும் என்று பலர் நம்புகின்றனர். தினமும் சில நிமிடங்கள் உங்களின் இலக்குகளை மனதில் கூறிக்கொள்ளுங்கள். அது வெறும் வார்த்தை அல்ல, அது உங்கள் செயல்களை அமைக்கும் ஒரு திசை. நீங்கள் உங்கள் மனதில் விதைக்கும் நம்பிக்கை உங்கள் நடைமுறையில் வெளிப்படும் தைரியமாக மாறும். மேலும் உங்கள் சுற்றத்தாரை கவனியுங்கள். உங்களை ஊக்கப்படுத்தும் மனிதர்கள் யார், உங்களை தடுக்க முயற்சிப்பவர்கள் யார், இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்வது முக்கியம். எல்லோரிடமும் பகை கொள்ள வேண்டியதில்லை, ஆனால் உங்கள் ஆற்றலை யாருடன் பகிர்கிறீர்கள் என்பதில் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். உங்களை முன்னேற்றம் நோக்கி தள்ளும் உறவுகளை மதியுங்கள். உங்களை சந்தேகத்தில் ஆழ்த்தும் சூழ்நிலைகளை அமைதியாக விலக்கிக் கொள்ளுங்கள். இந்த தேர்வுதான் உங்கள் பாதையை மென்மையாக மாற்றும் என்று பலர் அனுபவத்தில் கூறியுள்ளனர். உங்கள் உடல் நலத்தையும் புறக்கணிக்க வேண்டாம். அதிகம் சம்பாதிக்க வேண்டும், உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் உடல் சோர்வை கவனிக்காமல் விடுவது பின்னர் பாதிப்பை தரலாம். நல்ல தூக்கம், சரியான உணவு, சிறிய உடற்பயிற்சி இவை சாதாரண விஷயங்கள் போல தோன்றினாலும் மனத்தின் தெளிவை அதிகரிக்கும் அடிப்படை கூறுகள். உடல் நலம் சீராக இருந்தால்தான் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உறுதியுடன் இருக்கும். சிலர் காலை நேரத்தில் அமைதியாக நடப்பது அல்லது மூச்சு பயிற்சி செய்வது மன அழுத்தத்தை குறைத்து கவனத்தை அதிகரிக்கும் என்று கூறுகின்றனர். பணம் தொடர்பான எண்ணங்களில் இப்போது நீங்கள் புதிய அணுகுமுறையை உருவாக்க வேண்டும் என்று பலர் நம்புகின்றனர். கிடைத்ததை உடனே செலவழிப்பதை விட அதை வளர்க்கும் வழிகளை சிந்தியுங்கள். சிறிய சேமிப்புகள் கூட நீண்ட காலத்தில் பெரிய பாதுகாப்பை உருவாக்கும். புதிய அறிவை கற்றுக்கொள்வதில் தயக்கம் வேண்டாம். நீங்கள் அறிந்திராத விஷயங்கள் தான் சில நேரங்களில் பெரிய வாய்ப்புகளை திறக்கும். புத்தகங்கள் படிப்பது, அனுபவம் கொண்டவர்களின் பேச்சை கேட்பது, புதிய திறன்களை கற்றுக்கொள்வது இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையின் பாதையை மெதுவாக மாற்றக்கூடியவை. இந்த காலம் உங்களை சோதிக்கும் சில தருணங்களையும் கொண்டு வரலாம். எதிர்பார்த்தது போல விஷயங்கள் நடந்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்காமல் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இருந்தால் நீங்கள் இலகுவாக முன்னேறுவீர்கள். ஒவ்வொரு தடையும் ஒரு முடிவு அல்ல, அது புதிய அணுகுமுறையை தேடும் அழைப்பு என பார்க்கும் மனநிலை இருந்தால் நீங்கள் தளர மாட்டீர்கள். மேஷம் ராசிக்காரர்களின் இயல்பான முன்னேறும் சக்தி, அதில் பொறுமை இணைந்தால் அது தடுக்க முடியாத ஒரு ஆற்றலாக மாறும் என்று பலர் நம்புகின்றனர். உங்கள் பாதையை நீங்கள் அமைதியாக கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறக்காதீர்கள். வெளியில் உடனடி மாற்றம் தெரியாமல் இருந்தாலும் உள்ளே உருவாகும் வலிமை நாளை வெளிப்படும். உங்கள் முயற்சியை தொடர்ந்து வைத்திருங்கள். உங்கள் நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனதில் நீங்கள் கட்டும் ஒவ்வொரு உறுதியான எண்ணமும் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த முன்னேற்றத்தை உருவாக்கும் அடித்தளமாக மாறும். மேஷம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் சில தருணங்கள் இருக்கும். நாம் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் எதிர்காலத்தின் பாதையை அமைக்கிறது என்று பலர் நம்பும் தருணங்கள். இப்போது அந்த அமைதியான கட்டமைப்பு உங்கள் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது என்று பலர் கூறுகின்றனர். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மிக பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் அவை தெளிவானதாக இருக்க வேண்டும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை தொடங்குவதற்கு பதிலாக ஒரு விஷயத்தை முழு கவனத்துடன் செய்வது உங்கள் ஆற்றலை சிதறவிடாமல் காக்கும். கவனம் என்பது சாதாரண பழக்கமல்ல, அது வளர்ச்சியின் அடித்தளம். ஒரு நாளில் நீங்கள் செய்த சிறிய முன்னேற்றங்களே காலப்போக்கில் பெரும் மாற்றத்தை உருவாக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலத்தில் உங்களின் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை கவனிப்பது முக்கியம். நேரம் என்பது பணத்தை விட மதிப்புடையது என்று பலர் கூறுவர், ஏனெனில் அது திரும்ப கிடைக்காது. பயனில்லாத கவலைகளில் நேரத்தை வீணாக்காமல் உங்கள் திறமையை மேம்படுத்தும் செயல்களில் அதை செலவிடுங்கள். நீங்கள் ஏற்கனவே தெரிந்த திறன்களை மேலும் கூர்மையாக்கலாம் அல்லது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். சில நேரங்களில் நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு சிறிய திறமை கூட எதிர்காலத்தில் பெரிய வாய்ப்பை திறக்கக்கூடும். வளர்ச்சி என்பது ஒரே நாளில் நடக்காது, அது தினசரி கட்டமைப்பாக உருவாகும் பழக்கங்களில்தான் இருக்கும். மேலும் உங்களின் மன அமைதி உங்கள் முடிவுகளை பாதிக்கும் என்பதை மறக்காதீர்கள். வெளிப்புற சத்தங்கள், மற்றவர்களின் கருத்துகள், ஒப்பீடுகள் இவை அனைத்தும் உங்களின் திசையை மாற்றக்கூடும். அதனால் உங்களின் உள்ளுணர்வை கேட்பதற்கான பழக்கத்தை உருவாக்குங்கள்.
அமைதியாக சில நிமிடங்கள் உட்கார்ந்து உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். எந்த எண்ணங்கள் உங்களுக்கு நம்பிக்கையை தருகின்றன, எந்த எண்ணங்கள் உங்களை தடுக்கின்றன? இதை புரிந்து கொள்ளும் திறன்தான் உள வளர்ச்சியின் தொடக்கம். இந்த தெளிவு உருவானால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெளிப்புற அழுத்தத்தால் அல்ல, உங்களின் உண்மையான நோக்கத்தால் வழிநடத்தப்படும். உங்கள் வாழ்வில் நன்றி உணர்வை வளர்ப்பதும் முக்கியம் என பலர் கருதுகின்றனர். ஏற்கனவே உள்ளவற்றை மதிக்கும் மனநிலை இருந்தால் தான் புதியவற்றை வரவேற்கும் திறன் அதிகரிக்கும். தினமும் ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் பெற்றுள்ள வாய்ப்புகள், உறவுகள், அனுபவங்கள் குறித்து நினைத்து பாருங்கள். இந்த சிந்தனை மனதில் அமைதியையும் உறுதியையும் உருவாக்கும். அது பேராசையை குறைத்து தெளிவான இலக்கை நோக்கி செல்ல உதவும் என்று பலர் அனுபவத்தில் கூறியுள்ளனர். மேஷம் ராசிக்காரர்களின் இயல்பான ஆற்றல் தைரியமாக தொடங்குவது. இப்போது கட்டுப்பாட்டுடன் இணைந்தால் அதுவே நிலையான முன்னேற்றமாக மாறும். விரைவாக முடிவெடுக்க வேண்டும் என்ற உந்துதல் இருந்தாலும் சில தருணங்களில் சிந்தித்து செயல்படுவது உங்களை பாதுகாக்கும். ஒவ்வொரு முடிவுக்கும் முன்னர் இது என்னை நீண்ட காலத்தில் எங்கே கொண்டு செல்லும் என்று உங்களிடம் கேளுங்கள். இந்த ஒரு கேள்விதான் பல தவறுகளை தவிர்க்க உதவும் என்று பலர் நம்புகின்றனர். சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை சோதிக்கும் போல தோன்றலாம். எதிர்பார்த்த பதில் கிடைக்காமல் போகலாம். முயற்சிகள் உடனடியாக பலன் தராமல் இருக்கலாம். ஆனால் அந்த இடைவெளிகளில் தான் பொறுமை உருவாகிறது. பொறுமை என்பது காத்திருப்பது மட்டுமல்ல, காத்திருக்கும் போது மனதை தளர விடாமல் இருப்பது. உங்கள் முயற்சி தொடர்ந்து இருந்தால் காலம் அதன் பலனை வெளிப்படுத்தும் என்று பலர் நம்புகின்றனர். உங்கள் பாதையில் வரும் தாமதங்களை தோல்வியாக அல்ல, பயிற்சியாக பார்க்கும் மனநிலை உங்களை வலுப்படுத்தும். நீங்கள் அமைதியாக கட்டியெழுப்பும் இந்த ஒழுக்கம், இந்த கவனம், இந்த நம்பிக்கை, இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்றும் சக்தியாக மாறக்கூடும். உங்கள் உள்ளத்தில் நீங்கள் வளர்த்த உறுதி வெளியில் உங்கள் செயல்களில் தெரியும். உங்கள் நடைமுறையில் நீங்கள் காட்டும் தொடர்ச்சி உங்கள் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தும். அமைதியாக தன்னம்பிக்கையுடன் உங்கள் இலக்கை மனதில் வைத்துக்கொண்டு முன்னேறுங்கள். உங்கள் பயணம் உங்கள் கைகளில் உருவாகி கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையை உள்ளத்தில் பாதுகாத்துக் கொண்டு தொடருங்கள். மேஷம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையின் பாதையில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் உங்கள் எண்ணங்களின் ஒழுங்கு. மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் முன் எண்ணம் வருகிறது என்று பலர் கூறுகின்றனர். அந்த எண்ணமே திசையை தீர்மானிக்கிறது. சில சமயம் நாம் அறியாமலே நம்மையே குறைத்து எண்ணும் பழக்கம் இருக்கும். மற்றவர்களை பார்த்து நம்மை ஒப்பிட்டு மனதை சோர்வடைய செய்வோம். ஆனால் இந்த காலத்தில் அந்த பழக்கத்தை மெதுவாக மாற்ற வேண்டும் என்று பலர் நம்புகின்றனர். ஒப்பீடு உங்கள் ஆற்றலை சிதற செய்யும், கவனம் உங்கள் ஆற்றலை ஒன்றாக சேர்க்கும். நீங்கள் உங்கள் பாதையை மட்டும் கவனிக்க ஆரம்பித்தால் உங்கள் முயற்சியின் வேகம் மாறத் தொடங்கும். உங்களின் அன்றாட பழக்கங்கள் கூட உங்கள் எதிர்காலத்தை அமைக்கின்றன என்பதை மறக்காதீர்கள். காலையில் எழும் நேரம், நீங்கள் உண்ணும் உணவு, நீங்கள் பேசும் வார்த்தைகள், நீங்கள் செலவிடும் நேரம், இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையின் வடிவத்தை உருவாக்குகின்றன. பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கும் முன் சிறிய ஒழுக்கங்களை உருவாக்குங்கள். தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் இலக்குகளை நினைத்து எழுதுவது, செலவுகளை பதிவு செய்வது, உங்கள் உடல் நலத்தை கவனிப்பது, இவை சிறிய செயல்களாக தோன்றினாலும் பெரிய விளைவுகளை தரக்கூடும். இந்த ஒழுக்கம்தான் பலர் கருத்தில் செல்வத்தை ஈர்க்கும் அடித்தளம் என்று கருதப்படுகிறது. மேலும் நீங்கள் எதையும் தொடங்கும் போது மனதில் தெளிவான நோக்கம் இருக்க வேண்டும். எல்லோரும் செய்கிறார்கள் என்பதற்காக எதையும் செய்யாமல் அது உங்களுக்கு பொருத்தமானதா என்பதை சிந்தியுங்கள். உங்களின் திறமை, உங்கள் சூழல், உங்கள் ஆர்வம் இவற்றோடு இணைந்த முயற்சிகளை தான் நீண்ட காலத்தில் பலன் தரும் என்று பலர் அனுபவத்தில் கூறியுள்ளனர். உங்கள் பாதை மற்றவர்களின் பாதையைப் போல இருக்க வேண்டிய அவசியமில்லை. தனித்துவமான முடிவுகள்தான் சில நேரங்களில் தனித்துவமான பலனை உருவாக்கும். உங்கள் உணர்ச்சிகளை நிர்வகிப்பதும் முக்கியம். வெற்றி வந்தால் மிகுந்த உற்சாகத்தில் கட்டுப்பாட்டை இழக்காமல் இருக்கவும், சவால்கள் வந்தால் மனம் உடையாமல் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். சமநிலை மனநிலை தான் நீண்ட பயணத்தில் உங்களை நிலைத்திருக்கச் செய்யும். கோபம், அவசரம், பயம் இவை சில நேரங்களில் தவறான முடிவுகளுக்கு காரணமாகலாம். அதனால் ஒரு முடிவு எடுக்கும் முன் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்ளும் பழக்கத்தை உருவாக்குங்கள். இந்த அமைதிதான் உங்கள் தீர்மானத்தை வலுப்படுத்தும் என்று பலர் நம்புகின்றனர். இந்த காலத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளும் வார்த்தைகளுக்கும் கவனம் தேவை. குடும்பத்தில், நண்பர்களிடம், வேலை தொடர்பான உரையாடல்களில் நீங்கள் பயன்படுத்தும் சொற்கள் உங்கள் உறவுகளின் தரத்தை தீர்மானிக்கும். மரியாதை, தெளிவு, அமைதி இவை இருக்கும் இடத்தில் ஆதரவு உருவாகும். ஆதரவு இருக்கும் இடத்தில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால் உறவுகளை மதிப்பது உங்கள் பாதையை மென்மையாக்கும். ஒருவரை புரிந்து கொள்ள முயற்சிப்பது பல மோதல்களை தவிர்க்க உதவும் என்று பலர் கூறுகின்றனர்.
நீங்கள் அமைதியாக உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த மாற்றங்கள் வெளியில் உடனே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவை உள்ளே வலிமையை உருவாக்கி கொண்டிருக்கின்ற. உங்கள் சிந்தனை தெளிவாகும் போது உங்கள் செயல்கள் உறுதியடையும். உங்கள் செயல்கள் தொடர்ச்சியாகும் போது உங்கள் வாழ்க்கையின் பாதை உறுதியாகும். மேஷம் ராசிக்காரர்களின் இயல்பான தீவிரம். அதில் ஞானம் இணைந்தால் அது நிலையான வளர்ச்சியாக மாறும் என்று பலர் நம்புகின்றனர். உங்கள் பயணம் இன்னும் உங்கள் கைகளிலேயே வடிவமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் சிறிய முடிவுகள் நாளைய வாழ்க்கையின் பெரிய கதையை எழுதுகின்றன. உங்கள் மனத்தில் நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் முயற்சியில் தொடர்ச்சியை வைத்துக் கொள்ளுங்கள். அமைதியாக, தெளிவாக, உறுதியாக உங்கள் பாதையில் முன்னேறுங்கள். நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் மாற்றம் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த உயரத்தை அமைதியாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. மேஷம் ராசிக்காரர்களே, ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் உண்மையான தருணம் எப்போது வருகிறது என்றால், அவர் தன்னுடைய பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்வது தொடங்கும் தருணத்தில்தான் என்று பலர் கூறுகின்றனர். வெளிப்புற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் என்னால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியை உங்களிடம் கேட்கும் பழக்கம் உருவானால் உங்கள் பாதை தெளிவாக ஆரம்பிக்கும். சில சமயம் சூழ்நிலைகள் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப இருக்காமல் போகலாம். ஆனால் நீங்கள் எடுக்கும் அணுகுமுறை உங்கள் அனுபவத்தை மாற்றி அமைக்கும். இந்த மனநிலையை தான் பலர் கருத்தில் முன்னேற்றத்தின் அடிப்படை சக்தி. உங்கள் செயல்களுக்கு நீங்கள் உரிமையாளர் என்று உணர ஆரம்பித்தால் உங்கள் முடிவுகளும் உறுதியடையும். இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் இலக்குகளை தெளிவாக வரையறுக்க வேண்டும் என்று பலர் நம்புகின்றனர். நான் முன்னேற வேண்டும் என்பது ஒரு நல்ல எண்ணம். ஆனால் அது ஒரு திசை காட்டும் வரைபடமாக மாற வேண்டும். நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள், எப்போது அடைய விரும்புகிறீர்கள், அதை அடைய நீங்கள் செய்ய வேண்டிய முதல் படி என்ன? இதை எழுதி பாருங்கள். எழுதப்பட்ட இலக்கு மனதில் மட்டும் இருக்கும் எண்ணத்தை விட வலிமையானதாக மாறும். அது உங்களை தினமும் நினைவூட்டும், உங்களை திசை திருப்பாமல் காக்கும். இந்த தெளிவுதான் முயற்சியை பயனுள்ள பாதையில் வைத்திருக்கும் என்று பலர் அனுபவத்தில் கூறியுள்ளனர். மேலும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் கற்றுக்கொள்ளும் மனநிலை இருந்தால் தோல்வி என்ற வார்த்தையின் தாக்கம் குறையும். முயற்சி பலன் தரவில்லை என்றால் அது முடிவு அல்ல, அது ஒரு பாடம் என்று பார்க்கும் பார்வை உங்களை மீண்டும் எழச் செய்யும். இந்த மனநிலைதான் நீண்ட பயணத்தில் உங்களை தளரவிடாது. சில நேரங்களில் உங்கள் திட்டங்களை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். அது தவறு அல்ல. மாற்றம் என்பது பலவீனம் அல்ல, அது வளர்ச்சிக்கான சான்று என்று பலர் நம்புகின்றனர். உங்கள் சுற்றுப்புறத்தில் நீங்கள் உருவாக்கும் சூழல் உங்கள் மனநிலையை பாதிக்கும். அதனால் உங்கள் இடத்தை ஊக்கமளிக்கும் வகையில் அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பார்க்கும் பொருட்கள், நீங்கள் கேட்கும் விஷயங்கள், நீங்கள் படிக்கும் தகவல்கள், இவை அனைத்தும் உங்கள் எண்ணங்களை வடிவமைக்கின்றன. நல்ல சிந்தனையை ஊக்குவிக்கும் சூழலை உருவாக்குங்கள். சில நேரங்களில் ஒரு சிறிய மாற்றம் கூட உங்கள் கவனத்தை அதிகரிக்க உதவும். உங்கள் இடத்தை ஒழுங்காக வைத்திருப்பது உங்கள் மனதின் ஒழுங்கையும் பிரதிபலிக்கும் என்று பலர் கூறுகின்றனர். பண விஷயங்களில் இப்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒழுக்கமான அணுகுமுறை எதிர்கால பாதுகாப்பை உருவாக்கும். சம்பாதிப்பதை மட்டுமே நோக்காமல் அதை எப்படி பாதுகாப்பது என்பதையும் கவனியுங்கள். தேவையற்ற செலவுகளை குறைத்து தேவையானவற்றில் முதலீடு செய்யும் சிந்தனை வளர்த்துக் கொள்ளுங்கள். பணத்தை மதிப்பது பேராசை அல்ல, அது பொறுப்பு உணர்வு என்று பலர் கருதுகின்றனர். இந்த அணுகுமுறை தான் காலப்போக்கில் நிலையான நிலையை உருவாக்க உதவும். உங்கள் மனதில் சில நேரங்களில் சந்தேகங்கள் எழலாம். நான் சரியான பாதையில்தானா என்ற கேள்வி வரலாம். அந்த தருணங்களில் உங்கள் ஆரம்ப நோக்கத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் இந்த பயணத்தை தொடங்கினீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அந்த நினைவுதான் உங்களுக்கு மீண்டும் உறுதியை அளிக்கும். உங்கள் நம்பிக்கை தளராமல் இருந்தால் உங்கள் முயற்சி தளராது. உங்கள் முயற்சி தொடர்ந்தால் உங்கள் முன்னேற்றம் நிற்காது என்று பலர் நம்புகின்றனர். மேஷம் ராசிக்காரர்களே, உங்கள் உள்ளத்தில் உருவாகும் இந்த தெளிவு, இந்த பொறுப்பு உணர்வு, இந்த அமைதியான உறுதி, இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையின் பாதையை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. வெளியில் பெரிய மாற்றங்கள் உடனே தெரியாமல் இருந்தாலும் உள்ளே கட்டியெழுக்கும் இந்த அடித்தளம் நாளைய உயரத்தை தாங்கும் சக்தியாக மாறக்கூடும். உங்கள் பாதையில் அமைதியாக முன்னேறுங்கள். உங்கள் இலக்கை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த தொடர்ச்சி உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சியை உறுதியாக முன்னேற்றிக் கொண்டிருக்கிறது. மேஷம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் வளம் உருவாகும் பாதையை பற்றி பேசும்போது பலர் கவனிக்காமல் விடும் ஒரு அம்சம் மன உறுதியும் பொறுமையும் இணைந்த சமநிலை. வேகம் உங்கள் இயல்பான தன்மை. உடனடியாக முடிவை காண விரும்பும் எண்ணம் உங்களிடம் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் விதைகள் முளைக்க காலம் எடுத்துக்கொள்வதைப் போல முயற்சிகளுக்கும் வளர நேரம் தேவைப்படும் என்று பலர் கூறுகின்றனர். இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை இருந்தால் நீங்கள் நடுவழியில் சோர்ந்து விட மாட்டீர்கள்.
ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற சிறிய முன்னேற்றங்கள் கண்களுக்கு தெரியாமல் சேர்ந்து பெரிய மாற்றமாக மாறும். அந்த நம்பிக்கையை உள்ளத்தில் வைத்திருப்பதுதான் உங்கள் பயணத்தை நிலைத்திருக்கச் செய்யும். இந்த காலத்தில் உங்களின் சுயநம்பிக்கை ஒரு முக்கியமான ஆற்றலாக செயல்படும் என்று பலர் நம்புகின்றனர். மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை காட்டிலும் நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதே உங்கள் நடைமுறையை நிர்ணயிக்கும். உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிடாமல் நீங்கள் ஏற்கனவே கடந்து வந்த பாதையை நினைத்து பாருங்கள். நீங்கள் சந்தித்த சவால்கள், நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள், இவை அனைத்தும் உங்கள் வலிமையை உருவாக்கியுள்ளன. அந்த அனுபவங்களை நினைத்தால் எதிர்காலத்தை எதிர்கொள்ளும் தைரியம் இயல்பாகவே அதிகரிக்கும். மேலும் உங்களின் தொடர்பாடல் திறன் இந்த நேரத்தில் முக்கியமாக இருக்கலாம் என்று பலர் கருதுகின்றனர். நீங்கள் பேசும் விதம், நீங்கள் கேட்கும் பொறுமை, இவை உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும். சில நேரங்களில் மற்றவர்களின் பார்வையை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது புதிய வாய்ப்புகளுக்கு திசை காட்டலாம். விவாதங்களில் வெல்வதை விட புரிந்து கொள்வதே முக்கியம் என்ற அணுகுமுறை இருந்தால் உங்கள் சுற்றத்தாரின் நம்பிக்கை அதிகரிக்கும். நம்பிக்கை உருவான இடத்தில் ஆதரவு உருவாகும், ஆதரவு இருக்கும் இடத்தில் முன்னேற்றம் எளிதாகும் என்று பலர் அனுபவத்தில் கூறுகின்றனர். உங்களின் அன்றாட வாழ்க்கையில் நன்றி உணர்வையும் அமைதியையும் வளர்ப்பது உங்கள் மனநிலையை மாற்றக்கூடியதாக இருக்கலாம். நீங்கள் பெற்றுள்ள சிறிய சாதனைகளையும் கவனியுங்கள். அவற்றை மதிப்பது உங்கள் மனதில் திருப்தியை உருவாக்கும். திருப்தி இருக்கும்போது தான் பேராசை கட்டுப்பாட்டில் இருக்கும் பேராசை கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் தெளிவான முடிவுகள் உருவாகும் என்று பலர் நம்புகின்றனர். இந்த மனநிலை உங்களை அவசர முடிவுகளிலிருந்து காக்கும். புதிய விஷயங்களை அறிய திறந்த மனநிலை கொண்டிருப்பதும் முக்கியம். உலகம் எப்போதும் மாறிக்கொண்டிருக்கிறது. அதோடு இணைந்து கற்றுக்கொள்ளும் மனிதர்கள்தான் தங்கள் பாதையை விரிவாக்க முடியும். நீங்கள் முன்பு முயற்சி செய்யாத துறைகளை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். ஒரு புதிய யோசனை, ஒரு புதிய அணுகுமுறை, இவை சில நேரங்களில் எதிர்பாராத முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடும். கற்றுக்கொள்வதில் வயது, நிலை, சூழல் என்ற எல்லைகள் இல்லை என்று பலர் கூறுகின்றனர். சில தருணங்களில் உங்கள் மனதில் அமைதியான சந்தேகங்கள் எழலாம். உங்கள் முயற்சிகள் சரியான திசையில்தானா, உங்கள் இலக்குகள் அடையக்கூடியவையா என்ற கேள்விகள் வரலாம். அந்த நேரங்களில் உங்கள் உள்ளுணர்வை கேளுங்கள். வெளிப்புற ஒலி தற்காலிகம், உங்களின் உள்ளார்ந்த உறுதி நிலையானது. உங்களுக்குள் நீங்கள் உணரும் நம்பிக்கைதான் உங்களை முன்னேற்றும் சக்தி. அந்த நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேஷம் ராசிக்காரர்களே, நீங்கள் அமைதியாக வளர்த்து கொண்டிருக்கும் இந்த தன்னம்பிக்கை, இந்த பொறுமை, இந்த இறந்த மனநிலை, இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை உறுதியாக கட்டி எழுப்புகின்றன. உங்கள் பயணம் தொடர்கிறது, உங்கள் முயற்சி தொடர்கிறது. உங்கள் உள்ளத்தில் நீங்கள் கட்டியெழுப்பும் உறுதி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் வளர்ச்சியாக மாறும் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் பாதையில் தொடர்ந்து முன்னேறுங்கள். மேஷம் ராசிக்காரர்களே, நீங்கள் இதுவரை மனதளவில் உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த ஆற்றங்கள் அனைத்தும் ஒரு ஆழமான உண்மையை நினைவூட்டுகின்றன. வாழ்க்கையில் பெரும் வளமும் உயர்வும் வெளியிலிருந்து மட்டும் வருவதில்லை, அது உள்ளே உருவாகும் ஒழுக்கம், நம்பிக்கை, தெளிவு ஆகியவற்றின் சேர்க்கையாக உருவாகிறது என்று பலர் கூறுகின்றனர். நீங்கள் உங்கள் எண்ணங்களை கவனித்த விதம், உங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்திய விதம், உங்கள் பாதையை பொறுப்புடன் ஏற்றுக்கொண்ட விதம், இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தை வலுப்படுத்தி வருகிறது. இந்த உணர்வை மனதில் வைத்துக்கொண்டு முன்னேறினால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் திசையுடன் இருக்கும். இப்போது உங்கள் முன்னே இருக்கும் மிகப்பெரிய வலிமை தொடர்ச்சியான முயற்சி. பலர் ஆரம்பிப்பார்கள், ஆனால் தொடர்ந்து செய்பவர்கள்தான் பலனை காண்பார்கள் என்று கூறப்படுகிறது. நீங்கள் தொடங்கிய நல்ல பழக்கங்களை நிறுத்தாமல் வைத்துக் கொள்ளுங்கள். தினசரி சிறிய முன்னேற்றங்கள், உங்கள் இலக்கை நினைவூட்டும் பழக்கம், செலவுகளை கட்டுப்படுத்தும் ஒழுக்கம், உடல் நலத்தை கவனிக்கும் அணுகுமுறை, இவை அனைத்தும் காலப்போக்கில் பெரும் பாதுகாப்பையும் வளத்தையும் உருவாக்கக்கூடும். வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்கும் நிகழ்வு அல்ல, அது தொடர்ந்து சேரும் முயற்சிகளின் விளைவு என்று பலர் நம்புகின்றனர். உங்கள் மனதில் நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் தன்னம்பிக்கையை யாராலும் குலைக்க விடாதீர்கள். மற்றவர்கள் சந்தேகம் கூறலாம், உங்கள் பாதையை புரிந்து கொள்ளாமல் பேசலாம், ஆனால் உங்கள் உள்ளுணர்வு தெளிவாக இருந்தால் அந்த குரல்கள் உங்களை பாதிக்காது. உங்கள் இலக்கை நினைவில் வைத்துக் கொண்டு அமைதியாக முன்னேறுங்கள். அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது கட்டுப்படுத்தப்பட்ட வலிமை என்று பலர் கருதுகின்றனர். அந்த அமைதி உங்களை சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க வழிநடத்தும். மேலும் நீங்கள் அடையும் முன்னேற்றத்தை பகிர்ந்து கொள்ளும் மனநிலை இருந்தால் அதன் அர்த்தம் மேலும் பெருகும். உதவி செய்யும் மனநிலை, அறிவை பகிரும் பழக்கம், மற்றவர்களின் வளர்ச்சியை பாராட்டும் மனநிலை, இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல உறவுகளையும் ஆதரவையும் உருவாக்கும். வளம் என்பது தனிப்பட்ட சாதனை மட்டுமல்ல, அது சுற்றியுள்ளவர்களுடன் பகிர்ந்த அனுபவமாக மாறும்போது தான் அதன் மதிப்பு பெருகும் என்று பலர் நம்புகின்றனர்.
சில நேரங்களில் நீங்கள் நிற்கும் இடத்தை திரும்பி பார்த்து நீங்கள் வந்த பாதையை நினைவில் கொள்ளுங்கள். அந்த நினைவு உங்களுக்கு நன்றி உணர்வை தரும். அந்த நன்றி உணர்வு உங்கள் மனதில் சமநிலையை உருவாக்கும். சமநிலை இருக்கும்போது தான் நீங்கள் அடையும் உயரத்தை நிலையாக வைத்திருக்க முடியும். உயரம் அடைவது ஒரு விஷயம், அதை நிலைநிறுத்துவது இன்னொரு விஷயம். இந்த உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேஷம் ராசிக்காரர்களே, உங்கள் பயணம் உங்கள் கைகளில் உருவாகிக் கொண்டிருக்கிறது. உங்கள் எண்ணங்கள் விதையாக மாறுகின்றன. உங்கள் செயல்கள் அதன் வளர்ச்சியாக மாறுகின்றன. உங்கள் நம்பிக்கை அதன் பலனாக மாறக்கூடும். அமைதியாக, தெளிவாக, தன்னம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். உங்கள் மனதில் நீங்கள் உருவாக்கும் உலகம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் நிஜமாக மாறும் என்ற உறுதியுடன் உங்கள் பாதையை தொடருங்கள். உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏற்கனவே தொடங்கிய இந்த மாற்றம் உங்கள் வாழ்வின் வளமான நாள்களை அமைதியாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.